குரு சாணிக்கிய நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய நிகழ்ச்சிகள் வந்து கொண்டு இருந்தாலும் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பெயர்ச்சி. திருக்கணிதத்தின்படி 2025ஆம் ஆண்டு 3 பரீட்சைகளும் உண்டு. சனி பெயர்ச்சி 29/3/2025, குரு பெயர்ச்சி 14/5/2025, ராகு கேது பெயர்ச்சி 18/5/2025. இதெல்லாம் திருக்கணிதத்தில் வரக்கூடிய இந்த வருஷ பெயர்ச்சிகள். அதில் முதல் பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி 29/3/2025 அன்று வரப்போகிறது. ஸோ குரு சாணிக்கிய நேயர்களுக்கு நம் சனி பெயர்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதே சனி பெயர்ச்சி வாக்கியப்படி திருநள்ளாறில் என்னைக்கு வரும்ன்றது தானே நீங்கள் பார்ப்பீங்க. அது வந்து 6/3/2026 தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நீங்கள் திருநள்ளாறிலுடைய அந்த சனி பெயர்ச்சிக்கு வெயிட் பண்ணும். ஆனால் திருக்கணிதத்தின்படி ஜோதிடத்தில் இப்பொழுது எல்லோரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய பஞ்சாங்கம் என்பது திருக்கணிதம், திருத்தி கணிக்கப்பட்டது. திருப்பதிலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து எல்லாமே திருக்கணிதத்தின்படி தான். நம்மளுடைய அறநிலைத்துறை கோயில் அனுஷ்டான பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சம். ஸோ இந்த எஃபெக்ட் இந்த கிரகங்கள் இப்பொழுதே கொடுக்கும் என்பது தான் அதனுடைய நீதி. ஸோ சனி பெயர்ச்சி என்றாலே எல்லாருக்கும் ஒரு 2.5 ஆண்டு காலம். சனினாவே எல்லாருக்கும் ஒரு நடுக்கும். வெறும் சனியை மட்டும் வச்சு ஒரு பலன்களை சொல்வதில்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய குரு மாறக்கூடிய குரு பெயர்ச்சி, ரிஷபத்தில் இருந்த குரு மிதுனத்துக்கு மாறுவது, இப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு வருவது, இப்பொழுது கன்னியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கு வருவது, அதன் பிறகு இப்பொழுது வந்து நம்மளுடைய சனியானவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வர. மீனம் என்பது குரு வீடு. இங்கே 2.5 ஆண்டு காலம் இருப்பார். 25, 26, 27 தான் அடுத்த பயிற்சி. இதில் எப்படி இந்த சனியால் என்ன நடக்கும்? குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி இங்கே இருக்கக்கூடிய காலகட்டம் 2.5 ஆண்டுகள் உலகத்தில் நிம்மதியெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா குரு வீட்டுக்கு சனி வந்த காலகட்டத்தில் தான் ஏற்கனவே கொரோனா நிறைய பார்த்தோம். நோய் உபத்திரங்கள் கண்டிப்பாக இருக்கும். நிறைய விஷயத்தில் நிறைய இஷ்யூ நிறைய சேனலில் பேசுனது தான். மெடிக்கல் புரட்சியெல்லாம் பயங்கரமாக ஏற்படும். ஏன்னா புதன் வீட்டுக்கு குரு வரார், சனியுடைய வீட்டுக்கு ராகு வரக்கூடிய காலகட்டம். விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சி எல்லாம் ஓஹோன்னு வரும். ஆனால் மனிதன் வக்கரமாக ஆவான். அந்த சனி குரு வீட்டில் இருக்கிற சரியான வக்கரமாகும். தப்பாக தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் கூட நிறைய தலைவர்கள், தமிழ்நாட்டில் நிறைய பிரபலங்களுக்கெல்லாம் உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கணும். தேக ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருடைய ராசியெல்லாம் நமக்கு தெரியும். தீவிரவாத தாக்குதல் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் வரும், கண்டிப்பாக வரும். சனி குரு வீட்டில் இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா அதுக்கு அடுத்தது மிதுனத்தில் இருந்த குரு கடகத்துக்கு உச்சம் பெறுகிறார். இதெல்லாம் வரும் ஒன்று ஒன்றா. இதெல்லாம் பார்த்து தான் இந்த பலன். ஏதோ சனி வந்தால் சனியை மட்டும் பார்த்து ஜோசியம் சொல்கிறது. மேலை நாடுகளில் இருக்கக்கூடியவங்க, வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மத கலவரங்கள், இன மோதல்கள், தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்தந்த மண்ணு மக்களுக்கு தான் முக்கியத்துவம்னு எடுப்பாங்க. அப்போ நம்மெல்லாம் போய் பொழைக்க போனோம் இல்லையா, நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பிரளயம்லாம் ஏற்படும். இயற்கை பஞ்சபூதங்கள். குரு வீட்டில் சனி இருக்கிற காலத்துலலாம் நிலநடுக்கம் புரட்டிடும். தண்ணியெல்லாம் கொட்டாது. குற்றால அருவியே மலை மாதிரி வரும்.
மலையை வெட்டி வெட்டி எடுத்தாங்கல்ல, அதெல்லாம் மொத்தமாக பொழக்கும். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரின்னு நினைக்காதீங்க, வேர்ல்டு ஃபுல்லாக. கடல் வாழ் உயிரினங்களுக்கு பெரிய ஆபத்து வருமா இந்த குரு வீட்டில் சனி இருக்கிறச்சு. தீப்பிழம்புகள் நிறைய வருமா. அப்போ எளிது தீப்பற்றக்கூடிய இடங்களெல்லாம் பார்த்துக்கணும். விமான விபத்துகள், ரயில் விபத்துகள், கப்பல் விபத்துகள். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, மகாமகத்திலெல்லாம் இந்த மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடம். அக்னீஸ்வரர் கோயிலான திருவண்ணாமலையில் கூட கிரிவலத்திலெல்லாம் கூட இந்த மக்களுடைய ஸ்டாம்பேட் ஆகுமா. கொஞ்சம் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கும். மேல்மலையனூர், திருச்செந்தூர், இந்த 5 லட்சம் 10 லட்சம் வரக்கூடிய மக்கள் எப்பவுமே வருஷம் வர்றது தானே, மாதம் வர்றது தானே அப்படியே விடக்கூடாதான் காவல்துறையினர்களும் அரசு இயந்திரங்களும். ஏன்னா இந்த கும்பலாக இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள், சிலிண்டர் வெடிக்கிறது, வண்டியில் ஏதாவது இருக்கக்கூடிய சிலிண்டரு வெடிக்கிறது, மக்களுக்கு கொஞ்சம். அதனால் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த சமைக்கிறது இதெல்லாம் இல்லாமல் நல்லா பார்த்துக்கணும். அந்த வளர்ச்சியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் எல்லாம். அதனால் என்னன்னா வேலை வாய்ப்பே சுத்தமாக இருக்காது. நிறைய இடத்துல வேலை வாய்ப்பெல்லாம், சுய வேலை வாய்ப்பெல்லாம் கற்றுக்கணும். இப்போ எல்லாரும் கற்றுக்குனாங்களே, திட்டினாங்கள, குலக்கல்வி சொல்கிறீங்க, அந்த கல்வி, அதெல்லாம் கிடையாது. எல்லா தொழிலையும் எல்லாரும் கற்றுக்கணும். ஒரு காலத்தில் முடி வெட்டுற கடைன்னா அது அந்த சமுதாயத்தினரும் செஞ்சாங்கன்றாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. கார்ப்பரேட்டு தான் முடி வெட்டுற கடை பண்ணுறாங்க. அம்பானியே வந்துட்டாங்க முடி வெட்டுறதுல. பணம் எங்கே வருதோ அதில் எல்லாமே வருவாங்க. இனி ஜாதியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம பேசின்னு தெரிய வேண்டியது தான். புத்திசாலியாக இருந்தால் மேக்கப்லேருந்து, முடி வெட்டுற கடையிலேருந்து, பெடிக்கூர்லேருந்து, மேனிக்கூர்லேருந்து எல்லாம் கற்றுக்கிறது தான். வர்மா கலைகள்லாம் திருப்பி உயிர் பெறுமா. மக்களுக்கு இந்த மருத்துவத்திலேருந்து, இங்கிலீஷ்லேருந்து, பாரம்பரியமாக இருக்கக்கூடிய வைத்தியத்திலெல்லாம் நிறைய பேர் திரும்புவாங்களாம். நிறைய வைத்திய கூடங்கள், கார்ப்பரேட் கூடங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருமா. இந்த ஆயுர்வேதிக்கு 500 ரூபாய்க்கு செஞ்ச மசாஜ் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு போயிடும். எல்லாத்துலேயும் நவீனம், ஆனால் கார்ப்பரேட்டு கொள்ள எல்லாமே. இதெல்லாம் ஸ்டார்ட் அப் ஆகும். அடுத்த வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஃபுட்டு, இந்த மருத்துவம் தான். ஃபுட்டுலேயும் மெடிக்கல்லேயும் தான். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த காலத்து உணவு முறைகள்லாம் ரொம்ப டெவலப் ஆகுமா. குரு வீட்டில் சனி வராருல, பாரம்பரியம் மீண்டு எடுக்கப்படுமா. இந்த எண்ணெய் குளியல், இது அதுன்னெலாம் சொல்கிறாங்களே, வாழை இலை சாப்பாடு, விவசாயிங்களுக்கு ரொம்ப அபிரிதமாக வருமா. வெளிநாட்டில் கூட நம்ம பாரம்பரியம் அரிசியெல்லாம் இருக்குல்ல, கருப்பு கவுனி, இந்த கவுனி, அதெல்லாம் மற்ற ஊரில் இருந்தெல்லாம் ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த ஊர் மக்களும் இதுக்கெல்லாம் மாறுவாங்க. அதனால் விவசாயத்தில் ஒரு ஏக்கராவது சின்ன இடமாவது வாங்கி வச்சுக்கிங்க. மாடி தோட்டங்கள்லாம் பிரபலமாகுமா. ரொம்ப சின்ன இடத்துல நிறைய விவசாயத்தினுடைய டெக்னாலஜி வளர்ந்துரும். ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, மாட்டுலேருந்து பசுமை புரட்சி மாதிரி பால் புரட்சி ஏற்படுமா. குரு தங்கம் ஏறிக்கினே இருக்குமா குரு வீட்டில் சனி இருக்குச்சா. ஏன்னா டாலர் ஒரு பிரச்சனை, ஷேர் ஒரு பிரச்சனை, யுத்த பூமி ஒரு பிரச்சனை. சும்மா இருக்கிற நாட்டிலெல்லாம் அடிச்சுப்பாங்களாம். அப்போ எங்கே போடுவாங்க? தங்கத்தில் தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தங்கத்தில் போடுங்க, தங்கத்தில் போடுங்கன்னு. 1 லட்ச ரூபாயில் சாதாரணமாக கடந்துட்டு போயிடும். தலைவர்கள் செய்யக்கூடியதுனால வரிகள் மக்களுக்கு அதிகமாக இருக்குமா, வாழவே முடியாது. எல்லாத்துக்கும் வரி, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. ஏழையாக இருந்தாலும் ஒரே கஷ்டம். இந்த வரி 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 தான், எல்லாத்துக்கும் வரி. உண்மையாக சம்பாதிக்கிற மக்கள் 35% தான் எடுக்க முடியுமா, 65% மேலே வரியாகவே போய்டும். மக்கள் கஷ்டப்படுவது தான் இந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி. ஞாபகம் வச்சு, மேஷத்துலேருந்து மீன வரை ஒவ்வொருத்தருக்கு ராசி பலன் வேறு. பொது பலனில் மருத்துவ புரட்சி, விவசாய புரட்சி, டெக்னிக்கல் புரட்சி, கால்நடை புரட்சி,
அதே போல் மீன்கள் மற்ற இதெல்லாம் கடலில் வாழக்கூடியதெல்லாம் கூட அந்த மீன்களே வந்து கடல் தண்ணியெல்லாம் எடுத்து வேறு வேறு இடத்துல வச்சு அதில் ஒரு புரட்சி பண்ணுறதெல்லாம் வருமா. அதாவது ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகும். அதே போல் வந்து விண்வெளி ஆராய்ச்சியெல்லாம் வேறு லெவலுக்கு போயிடும். அதே போல் வந்து குழந்தை பேர் மற்ற விஷயங்களெல்லாம் பெரிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிடும். ஆச்சரியமான முன்னேற்றமெல்லாம் ஏற்படும். ஆனால் வேலை வாய்ப்புகள் மனிதனுக்கு வெளிநாடு நம்பி இருக்கிறதெல்லாம் இல்லாமல் சுயமாக ஒவ்வொருத்தரும் வேறு வேறு ஃபீல்டில் தனித்தனியாக ஃபீல்டில் இப்போல்லாம் எத்தனை பெண்களுக்கு புரட்சி வருமா. ஏன்னா குரு வீட்டில் சனி வந்தாவே பெண்கள் அடித்து தூக்குவாங்க. மிதுனத்தில் வேறு குரு வருது. பெண்கள் தான் பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆவாங்களாம். பெண்கள் நிறைய பெண்கள் என்டர்டெயின்மெண்ட்டு, அந்த பெண்களுடைய என்டர்பிரினர்ஸு, ஓனரு, முதலாளிகள் நிறைய இந்த பெண்கள் சங்கம்லாம் சேர்ந்து நிறைய தொழில் ஆரம்பித்து வேறு லெவலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா எல்லாமே அந்த காலத்து இயற்கைக்கெல்லாம் இப்போ தான் வருன்றோமே. ஸோ இதுதான் சனியுடைய அமைப்பு. சனினாவே எல்லாருக்கும் தெரியும். கணபதி வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, காரிய சித்தி மாலை, கோளர் பதிகம், அனுமன் சாலிசா, நரசிம்மர் காயத்ரி, இதெல்லாம் வந்து நம்மளை பாதுகாக்கும். நான் எளிமையான பரிகாரம் குரு சாணிக்கியா நேயர்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த கோயில்களுக்கு சனி பயிற்சி ஆரம்பித்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே போயிட்டு வந்துடும். வெளிநாட்டில் இருந்தால் அந்த கோயிலில் ஆன்லைனில் உங்கள் பேருக்கு ஏதாவது ஒரு அன்னதானத்துக்கு பணம் கட்டுங்க, போதும், மன திருப்தி ஏற்படும். இதுவரை சனிப்பெயர்ச்சியுடைய கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 29/3/2025 அன்று வருவதனால் உலகத்திற்கு ஏற்பட்ட பொது பலன்களை பார்த்தோம். அரசியல் தலைவர்கள் உயிர்களுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும். இயற்கையாக தீவிரவாதத்தால் சினிமா துறையினர், பிரபலமான தொழிலதிபர்கள், ஏன்னா வாகனங்கள்லாம் நிறைய விபத்து ஏற்படும். கூட இருக்கிற செக்யூரிட்டிஸு இவங்களாலே சிலருக்கு உயிருக்கு ஆபத்து வருமா. சாதாரண உள்ளூர் தலைவர்லேருந்து பிரதமர் வரைக்கும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர். ஏன்னா குருனாவே ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தில் பெரிய 10 மில்லியன் 20 மில்லியன்லாம் வச்சுட்டு இருக்காங்கல்ல ஃபாலோவர்ஸ், அவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேக ஆரோக்கியம், பதட்டம் இதெல்லாம் பண்ணி விட்டுருமா. கேர்ஃபுல்லாக இருங்க. செக்யூரிட்டியெல்லாம் நிறைய டைட்டன் பண்ணிவிடுங்க. பாரத பிரதமர் வரைக்கும், உள்துறை மந்திரி ஐயா அவர்கள் வரைக்கும், நம்மளுடைய முதல்வரிலிருந்து எல்லா ஸ்டேட்டுடைய முதல்வர்களும் பயணங்கள் சமயத்திலும் தேக ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணுமா. ஏன்னா தலைமை பொறுப்பில் இருக்கவங்கள தான் தொந்தரவு பண்ணுமா. நீதி அரசர்கள், பெரிய பெரிய தொழில் அதிபருடைய நிர்வாக இயக்குநர்கள், சிஓஸ், ஓனர்கள், பத்திரிகையுடைய துறை அதிபர்கள் ஏதாவது ரூபத்தில் தொந்தரவு பண்ண பார்க்கும். இவங்க தான் ஜாக்கிரதையாக இருக்கும். அதுதான் சாணக்கியா மூலிமா நான் சொல்கிறேன். அதனால தான் பொது பலனை இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறேன். நோய் கண்டிப்பாக பரவும். பரவக்கூடிய நோய்கள், புது புது நோய்கள்லாம் வரும், பயமுறுத்தும். மனிதனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். முதலீடு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிலத்தில் தங்கத்தில் போடும். இந்த ஷேர் கீரெல்லாம் இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கிலலாம் போய் கிரிப்டோன்னு மாட்டிக்க போகிறீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு. வாழ்த்துக்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம். முதலில் 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு விரைய சனி 12இல் வருகிறார். 7.5 சனி ஆரம்பிக்கிறது. ஸோ மகர ராசி 7.5 சனியிலிருந்து வெளியில் போகின்றது. மேஷ ராசி 7.5 சனியில் வருது. அதனால் மேஷ ராசிக்காரங்க கழுத்து, தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முகத்தில் உள்ள உறுப்புகள் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கும். ரெகுலராக செக் பண்ணிக்கணும். சுபவிரயம் தான். 7.5 சனி ஒன்றும் நடுங்கெல்லாம் கூடாது. சுபவிரயம், விரயம் நிச்சயமாக நல்லதாக இருக்கும்.
கொஞ்சம் இங்கே போடுறது அங்கே போடுறது கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவீங்க. திட்டமிட்டு படிப்படியாக செய்வீங்க. எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிடணும். சும்மா அந்த மேஷ ராசி 24 ஹவர்ஸும் உழைக்கும். ஆனால் தன்னுடைய உடல்நிலையை பேணி காக்க எமோஷனல் ராசி அது. ஊரில் இருக்கவங்களுக்காக, மற்றவங்களுக்காக, மேலதிகாரிகளுக்காக, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக, உறவுக்காரங்களுக்காக, அரசியல் தலைவர்களுக்காக அப்படியே அலைய குடும்பத்தை பற்றியெல்லாம் யோசிக்காது, சாப்பாடை யோசிக்காது. அதெல்லாம் இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றிக்கணும். நல்லா தூங்கணும். 5 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும். சின்ன வயசு பசங்கன்னா 8 மணி நேரம் தூங்கணும். 40 வயதை கடந்தவர்கள் 5 மணி நேரமாவது டீப்பாக தூங்கணும். தூக்கமே வரலனாலும் உங்கள் குடும்ப மருத்துவரை பார்த்து அதுக்கு உண்டானதை செஞ்சுக்கணும். அப்படியே யோசிக்கக்கூடாது, ஜாலியாக கொண்டு போகணும். எல்லாத்துலேயும் நல்லது வரும். தொழில் நல்லா வரும். லாபம் ஏற்படும். லாபம், பணவரவு, அனுகூலம், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் ஆரம்பிப்பீங்க. புதிய தொழிலெலாம் அற்புதமாக ஏற்படும். மேஷத்துக்கு சும்மா பயந்துக்குன்னெல்லாம் கூடாது. திருவெண்காடு புதஸ்தலம், ஓடி போய் உட்காந்துருங்க. ஆச்சரியமாக இருக்கும். சனி பயிற்சிக்கு எதுக்குடா திருவெண்காடு செல்வி கொடுக்குறாருன்னு நிறைய பேர் கேட்பாங்க. போய் பாருங்க. இந்த சனி பயிற்சியில் வருஷம் போங்க. பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஆகிடும். திருவெண்காடுக்கு உங்களுக்கு என்ன பாண்டிங்னு அந்த சனி பயிற்சியில் தெரியும். சும்மா அந்த கோயில் போகிறது, சனிக்கு இதுக்கு இதெல்லாம் வேணாம், இது போங்க. ஸோ என்ன பண்ணணும், மற்றவங்க விஷயத்தில் எமோஷனல் வேண்டாம், எமோஷனல் பாண்டிங் வேண்டாம், கொஞ்சம் கோபம் வேண்டாம், அனுகூலமாக அமைப்பு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங், அது இது அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறது, முதலீடு பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, ஸ்டார்ட் அப் பண்ணுறது, நல்ல பார்ட்னர் வைக்கிறது, யங்ஸ்டர்ஸோடு சேர்றது எல்லாம் பண்ணுங்க. பயப்படே படாது. பாருங்கள் சீரியஸாக எப்படி வரீங்க. ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, அதை ஆரம்பிக்கிறது, ஹோட்டல் ஆரம்பிக்கிறது, அதை ஆரம்பிக்கிறது, விவசாயம் ஆரம்பிக்கிறது, எல்லாம் தைரியமாக பண்ணுங்க. சிலர் ட்ரஸ்ட்டு கிஸ்டெல்லாம் ஆரம்பிப்பாங்க. தெய்வீக விடுபட்ட பயணங்கள்லாம் அனுகூலத்தை தரும். ஓகேவா? அதுதான் அதனுடைய பலன். ரிஷபத்துக்கு என்ன சனி ஆகுது? லாப சனி. லாப சனி என்ன? கஞ்சன் ஒரு சுக்கிர ஸ்தலத்துக்கு போய் உட்காந்துடணும். உட்காந்துட்டாவே அது எஃபெக்ட் வரும். பல்லு, தொண்டை கவனமாக பார்த்துக்க. 11 சனி ஐயா. வேறு என்ன வேணும்? பழைய கடனை அடைச்சிரும். புது கடன் வந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ரொம்ப நாளாக உடம்பு பிரச்சனை பண்ணியிருக்கோம். ஒரு நாள் 2 நாள் போய் மெடிக்கலில் போய் அட்மிட் ஆகி கிளியர் ஆகிடுவீங்க. தொழில் நல்லா கிடைக்கும். அற்புதமான ஏற்றம் கிடைக்கும். விடுபட்ட சுபகாரியெல்லாம் நடக்கும். பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, பெற்றோர், பெரியோர் எல்லாமே சந்தோஷப்படுவாங்க. ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். ஒரு மாதிரி ஷேட்டராக இருப்பீங்க, அதெல்லாம் மாறிடும். ஆனால் எதில் கவனமாக இருக்கணுமா? பெரியவங்க வெல்த்து, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அண்ணன் உறவு, அக்கா உறவு, நம்மளோட ஒரு வயசு பெரியவங்களாக இருந்தாலும் அவங்க ஹெல்த்தெல்லாம் பார்த்துக்கணும். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக பெற்றோர்களுடைய தேக ஆரோக்கியம், பெற்றோர்களுடைய தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயம் நீங்கள் பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிடுவீங்க. அரசியல் அமைப்பு ஏற்றம் பெறும். புது கௌரவம் கிடைக்கும். சினிமா, மீடியா எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. பெண்களுக்கு அதிக யோக பலனை தரக்கூடிய ராசிக்கு ரிஷபம் வரும். இந்த சனி பயிற்சி வண்டி வாகன மாற்றம்லாம் ஜம்முன்னு வரும். எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நடக்கும். டப்புன்னு டெவலப் ஆவீங்க. என்ன தொழில் செய்கிறோம், என்ன வியாபாரம் செய்கிறோம், என்ன படிக்கிறோன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. இந்த சனி பயிற்சியில் ரிஷபத்துக்கு விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் ஆகிடும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், திருமண அமைப்பு, ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பு இருந்தவர்கள் எல்லாம் ஜம்முன்னு ஆகும். ஜாலியாக கொண்டு போவீங்க. இப்போவே ஒரு தெம்பு வருதில்ல. 11 சனி சுக்கிரனுக்கு இல்லை, உங்கள் வீட்டு அதிபதி யார்? அதனால தான் கஞ்சனூர்.
வேறு லெவலுக்கு விசேஷம் தரும். போய் பாருங்கள். ஹெல்த்தில் மட்டும் இந்த ஆயில் புல்லிங்கெல்லாம் பண்ணணும். காலையில் ஒரு 20 நிமிஷம் ஆயிலில் நல்லெண்ணெய் போட்டு குக்குன்னு நல்லா இயற்கை வைத்தியர்கள்லாம் சொல்கிறாங்களே, அது மாதிரி செஞ்சுட்டு துப்பிட்டு ப்ரஷ் பண்ணு. வார்த்தையில் மட்டும் கவனம். கேரண்டி மட்டும் கொடுக்கக்கூடாது. ராசி யார்? 11 சனி செல்வி சொல்லிட்டாரு, உன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்லாம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா சனியெல்லாம் ஹெல்ப் பண்ணாது. குரு உங்களை வச்சு செய்வார். ஜாக்கிரதை. ஓகேவா? மிதுன ராசிக்காரன். மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன? கர்மசனி. கர்மசனினா 10ல் சனி, ஜீவனஸ்தானத்தில் சனி, ஜென்மகுரு வரார், 3ல் கேது, 9ல் ராகு வரார். அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். மிதுனத்துக்கு என்ன? இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதமான ஏற்றம், திருமண தடையெல்லாம் சூப்பராக நடக்கும். இந்த சமயத்தில் திருமணம்லாம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்க, 12 வருஷம் ஆகும். டக்குன்னு பண்ணுங்க. செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிப்பேன், இன்னொருத்த செட்டில் ஆகி பண்ணிப்பீங்க. ஹெல்த்து தான் கவனமாக இருக்கணும். ஆர்ட்டு, ப்ரெஷர். எதுக்கு? கர்மசனிலே ஆர்ட்டு, ப்ரெஷர் தான் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதை ஒத்துக்கவே முடியாதான். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஓடிடணும். வைத்தீஸ்வரன் கோயிலில் போனால் உடனே சுற்றிட்டு அப்படி வரக்கூடாது. நிதானமாக சாமியை, ஒவ்வொரு சாமிக்கும் குட்டி குட்டியாக 100 கிராம் 50 கிராம் நல்ல எண்ணெய்கள் இருக்கும், இல்லை நெய் இருக்கும். அப்படியே ஒரு 10 பாட்டில் வாங்கிட்டு அப்படியே ஒரு தெய்வத்துக்காக கொடுங்க. அவங்க ஊற்றுறாங்க, ஊற்றாட்டி போகிறாங்க, நம்ம கொடுக்கணும். சந்தோஷமாக இருக்கும். துவரம்பருப்பு வாங்கி கொடுத்துட்டு வாங்க மடப்பள்ளிக்கு, வேறு லெவலுக்கு ஹெல்ப் பண்ணும். செம்மையாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். நிறைய கோயில் திருப்பணிகளை செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மிதுனத்துக்கு தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் பெற்றோர் பெரியவர்களுக்கு இருந்த பிரச்சனை தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும். குடும்பத்தில் புது வரவெல்லாம் வரும். அனுகூலமான அமைப்பு. ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால், ஐயோ என்னால் போக முடியாது, என் குடும்பத்தை விட்டெல்லாம் நான் போக முடியாது, இவங்களே விடுவேனா அவங்கள விடுவேனா மாட்டிப்பேன். மாற்றம் வந்தால் எடுத்துக்காத மிதுனம் வேஸ்ட்டாக போயிடும். அப்புறமா செல்வி சொன்னார் ஒன்றும் நடக்கலையேன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா நான் கமெண்ட்ஸை பார்க்குறதே இல்லை. ஆனால் நல்லது, உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். வீடு நிலம் வாங்கிறது, பழைய கடன் விஷயம் எல்லாம் நடக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சுருவாக இருந்த புருஷன் பண்டாட்டியெல்லாம் நீங்கள் ஒரு சிக்னல், ஒரு மெசேஜ் போடுங்க, சேர்ந்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லது இருக்கும். பெரிய தொழிலதிபர்களாக வரக்கூடியவர்கள் யார்? மிதுனம். அதை போல் அடிமை தொழிலிருந்து தனியாக தொழில் தொடங்கினா தைரியமாக தொடங்குங்க. ஐயோ 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேனே, நான் தொழில் தொடங்கினா வருமா? வராது. கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுங்க, நம்பிக்கையோடு வரும். எல்லாமே நோவாமல் கிடைக்குமா? ஸோ ரிஸ்க் எடுக்கக்கூடிய காலம். கடகம். கடகத்துக்கு எங்கே வராரு? 9. பாக்கிய சனியா, அஷ்டம சனி விலகுதுல்ல, பாக்கிய சனி. ஆலங்குடி போயிடணும், குருஸ்தலத்துக்கு ஓடிடணும். டக்குன்னு ஓடி போயிட்டு ஆலங்குடியில் போயிட்டு உட்காந்துக்கணும். வெள்ளை மொச்சை சுண்டல் இருக்குல்ல, அந்த வெள்ளை மொச்சை சுண்டல் 1 கிலோ அப்படி வாங்கி கொடுத்துரும். மூக்கடலை, மொச்சை இல்லை மூக்கடலை கொடுத்துருங்க. ஒரு 1/2 கிலோ மிளகு வாங்கி கொடுங்க மடப்பள்ளிக்கு. அவங்க எடுத்துன்னு போயிட்டோம், நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. வெண்பொங்கலுக்கு செய்வாங்களே மிளகு, பசுனை கொடுங்க, அதே அற்புதத்தை தரும். மன அழுத்தம், வயிறு மட்டும் பார்த்துக்கணும், எல்லாமே கிளியரன்ஸ் ஜம்முன்னு ஆகும். வயிறில் அசிடிட்டி இதெல்லாம் பார்த்துக்கணும். 7 மணி 8:30 7:30 மணிக்குள்ளே நைட்டு டின்னர் முடிச்சிடணும். காலையில் 9 மணி வரைக்கும் தண்ணி, சுடு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அந்த 12 ஹவர் ஃபாஸ்டிங் இருக்கணுமா. மற்றபடி எல்லாமே எது கேட்டாலும் ஓகே தான். அனுகூலம் அனுகூலம் அனுகூலம். பழைய கடன்கள் செட்டில் ஆகுது, எதிரிகள் விஷயம், வழக்கு விஷயம், புது பொறுப்பு, அரசு கௌரவம், வண்டி வாகன மாற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடைவது,
திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது, உள்ளூர் பயணம் போகுது, வெளியூர் பயணம் போகிறது, பாஸ்போர்ட்டு நிறைய யூஸ் ஆகிறது, ஆச்சரியமான முன்னேற்றம்லாம் ஏற்படும். லாபம் ஏற்படுவது, தைரியம் ஏற்படுவது, சுபவிரய பிராப்தம் ஏற்படுவது, செலவுகள் அதிகமானாலும் புது செலவுகள் வந்தாலும் கடன் அமைப்பு ஏற்படுவது, அந்த கடன் கூட சந்தோஷ கடனாக ஏற்படுவது, வீடு கட்டிட்டு பாதியில் நிற்கிதுன்னா அதெல்லாம் கிளியரன்ஸ் ஆகுது, வேலையில் அனுகூலம் ஏற்படுவது, ப்ரமோஷன் ஏற்படுவது, விருதுகள் கிடைப்பது, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், கலைமாமணி இந்த விருதெல்லாம் கிடைக்கிறது, சிலருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறது, முகவரியே தெரியாத வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்த கடகராசிக்காரங்களாம் திடீர்னு லைம் லைட் வர்றது, சோஷியல் மீடியாவில் பெரிய பேர் புகழ் பெறுவது, பெண்களுக்கு காதல் அமைப்பு கை கூடுவது. உடனே கடகராசி பசங்க கேட்கக்கூடாது, எங்களுக்கு கூடாது, உங்களுக்கு ஏற்கனவே கூடிடுச்சுப்பா, பெண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது, அது இப்போ கூடும். டக்கு டக்குன்னு குடும்பத்தில் எல்லாமே அனுகூலம் ஏற்படுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தேக ஆரோக்கியம் நல்லா பார்த்துக்கணும். அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். பெற்றோர் பெரியவர் ஏதாவது அட்வைஸ் கொடுப்பாங்க, உடனே எகிரின்னு போகக்கூடாது சண்டைக்கு. நல்லா இருக்க, இன்னும் 2.5 வருஷத்துக்கு ஜம்முன்னு இருக்க, வேறு என்ன வேணும்? பிள்ளைங்க விஷயம்லாம் டக்கு டக்குன்னு ஜூனுக்குள்ளேயே நல்லதெல்லாம் நடக்கும், முடிச்சிடணும். அதே போல் துணை அல்லது துணைவியாருக்கு இருந்த பிரச்சனைலாம் தீர்த்துரும். கல்யாணம்லாம் டப்புன்னு பண்ணிக்கிங்க. ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே தாலி கட்டுறத வழியை பாருங்கள், நல்ல ஜம்முன்னு நடக்கும். இல்லைனா கொஞ்சம் தள்ளிப்போம், அவ்வளோதான், ஆனால் நடக்கும். ஏற்றங்கள் அனுகூலங்கள் எல்லாம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ராசி யார்? கடகம். சிம்மத்துக்கு தான் யூடியூப் ஃபுல்லாக போட்டு வெளுக்கிறாங்க. எதுக்கு? அஷ்டம சனி, 8ல் சனி. 8ல் சனி வர்றதுக்கு சிம்மம் சந்தோஷப்படணும். நான் ஏன்றது அப்புறமா சொல்கிறேன். சிம்மத்துக்கு என்ன பிரச்சனை? நரம்பு, கால், நரம்பு உபத்திரம், கால், தூக்கமின்மை பார்த்துக்கணும். வலிக்கையான இடங்கள்லாம் விழுறது, வலிக்கில் விடுறது, வண்டியில் கொஞ்சம் வித்தை காட்டுறது. வண்டியிலெல்லாம் வித்தை காட்டினீங்கன்னா சனி பயிற்சி நல்லா வித்தை காட்டும். ஆனால் உங்கள் சனி உங்களுக்கு பாதகம். அந்த பாதகாதிபதி 8ல் வர்றதுனால திடீர் அதிர்ஷ்டம் வரும், பெரிய அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகள், குடும்பம், பிள்ளைகள் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலிருந்து சிக்கல்லாம் தீரும். அனுகூலமான அமைப்பு ஏற்படும், பெரிய நம்பிக்கை ஏற்படும். பெற்றோர் பெரியோர்லாம் பெரிய பொசிஷனுக்கு வருவாங்க. அதனால் நீங்கள் தானே நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் கூடாது. என் புருஷன், என் பொண்டாட்டி, இதெல்லாம் நடக்காது. குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது, காதல் அமைப்பில் கவனமாக இருக்கணும். நிறைய ட்ராவல் வரும் ஐயா. ட்ராவல் தான் சிம்மத்துக்கு பிடிக்குமே. லவ்வர்ஸாக இருந்திருப்பீங்க 4 வருஷம் 5 வருஷம், ஒரு நாள் கூட ஒரு பக்கத்து இடத்த விட்டு வேறு எங்கேயாவது போயிருக்க மாட்டீங்க. வெளியில் ஜாலியாக போவீங்க. 1 டே 2 டே கேம்பெல்லாம் அடிப்பீங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுப்பாங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களை அப்படி பார்த்துப்பாங்க. என்னடா நம்ம காதலருக்கு இவ்வளோ நம்ம மேலே நம்பிக்கையான, இவ்வளோ அன்பான உங்களுக்கு அப்போ தான் புரியும். யாரும் வெளியே ஆளுங்க சொல்கிறது, சொந்தக்காரன் சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறதெல்லாம் நம்பாது. ரொம்ப பயப்படாதீங்க. ரொம்ப பயந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அப்போ சிம்மம் எங்கே போகணும்? திருக்கொல்லிக்காடு, பொங்கு சனீஸ்வரர், விசேஷமான அமைப்பு. திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயில் இருக்கும். அங்கே போகிறச்ச 1 கிலோ நல்லெண்ணெய், 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து, ஐயா கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமத்தை மட்டும் கொடுங்க ஐயான்னு வாங்கிட்டு வந்து நல்லா காய வச்சு வச்சுக்க. பெட்ரூம்லேயே வச்சுக்கோங்க. அந்த விபூதி குங்குமத்துக்கு எதுக்கு பூஜை ரூமில் வைக்க? உங்களை சுற்றி இருக்கணும். உங்கள் பேக்கெட்டில் ஒரு டப்பாவில், குட்டி குட்டி டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். ஆஃபீஸில் இருக்கணும், வண்டியில் இருக்கணும். அற்புதமாக வேலை செய்யும். செஞ்சு பாருங்கள், சூப்பர் டூப்பர் ஆகும். சும்மா சொல்லுவாங்க எல்லாரும், ஜாக்கிரதை, இது அஷ்டம சனி வரட்டுமே. சனி நமக்கு யாருன்னு கேளுங்க. 6க்கும் 7க்குரியவும் 8ஆம் இடத்துல வர்றதுனால யோகம். நிறைய பணம் வரும், நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. ட்ராவல்லாம் எப்படி பண்ணுவீங்க? சந்தோஷமாக தான் தானே பண்ண முடியும். ஆபரண சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், பெரிய பொறுப்பு, ப்ரமோஷன், கல்யாண அமைப்பு, திருமண தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும்.
கண்டிப்பாக அஷ்டம சனியில் கல்யாணம் அதிகமாக நடக்கக்கூடிய ராசியில் சிம்மம் வரும். குரு பார்க்குதுன்னுவாங்க, அது எது ஒன்று பார்க்கட்டும், நடக்குதில்ல, குடும்பத்தை கொடுக்குதில்ல. 30 வயசான சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா சார், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. அந்த மாதிரி சுபம் குடும்பத்தில் நல்லதெல்லாம் நடக்கும். ஸோ தெம்பாக இருக்கக்கூடிய ராசி அஷ்டமத்தில் சிம்மம். இந்த ஜூன் வரைக்கும் அது வேலை செய்யாது. ஜூன் வரைக்கும் கவனமாக தான் இருக்கணும். ஜூன் வரைக்கும் தொழிலில் கவனம், உத்தியோகத்தில் கவனம், வியாபாரத்தில் கவனம், படிப்பில் கவனம், மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். இந்த ஜூன் 14 முடிஞ்ச பிறகு ஆனி மாத சூரியன் அப்படி போகிறச்ச வைகாசிலேருந்து நல்லது நடக்கும். வைகாசி வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் செல்விக்கு. ஸோ அடுத்த 2.5 வருஷம் நான் சொல்ல, 3 மாதம் ஜாக்கிரதை. ஓகேவா? கன்னிக்கு கண்டக சனி 7ல் வரார் சனி. கண்டக சனி திருநள்ளாறு தான். திருநள்ளாறு நலத்தீர்த்தத்தில் போய் கை கால் கழுவிட்டு அதே கோயிலில் 1 கிலோ நல்லெண்ணெய், 1 கிலோ பசு நெய், 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயிலில் வச்சு பாதத்தில் வச்சு சனி பகவான் பாதத்திலே சிவ பாதத்திலே வச்சு எடுத்துன்னு வந்துருக்கேன். தீபத்துக்கு எண்ணெய்களையும் நெய்யும் கொடுத்துருக்கேன். திருநள்ளாறு விபூதி குங்குமம் வைக்கலாமா? எல்லாம் வைக்கலாம், உங்களுக்கு வைக்கலாம். அதே அற்புதமாக இருக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகாரம், திடீர்னு தைரியம் வந்துடும். ஹெல்த்தில் எல்லாம் கொஞ்சம் அலர்ஜி, சைனஸு, ஒத்த தலைவலி, காது மூக்கு தொண்டை, வெர்டிகோ, ஸ்கின், இதெல்லாம் பார்த்துக்கு. எதில் கவனமாக இருக்கணும்? சனி 7ல் இருந்தால் குடும்பத்தில் குடும்பம் கெட்டு போகிறது, டைவர்ஸ் ஆகிறது, சண்டை வர்றது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, ஃபேமிலி கோர்ட்டுக்கு போகிறது, பிள்ளைங்க ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், இதெல்லாம் வரும். குடும்பத்தில் மட்டும் வெள்ளைக்கொடி காட்டிட்டு, குடும்பத்தில் மட்டும் வெள்ளைக்கொடி வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்குங்க. குடும்பத்தை விட்டுறாதீங்க. நல்லா வருது. தொழில் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை தீர்வுது, தேக ஆரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் மருத்துவமனையிலிருந்து எல்லாத்தையும் கிளியரன்ஸ் ஆகி சின்ன சர்ஜரி, டே கேர் சர்ஜரிலாம் பண்ணி தெம்பாக வருது. இதெல்லாம் யாருக்கு? கன்னிக்கு. ஆனால் எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும்? லவ்வர்ஸ் விஷயத்தில் கூட யாரையும் பஞ்சாயத்தெல்லாம் விடாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஐயா அம்மா என் பிரச்சனை தான், என் சாரி தான், வெள்ளைக்கொடி காட்டிடணும், வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிடணும். அது அற்புதமாக இருக்கும். கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல தொழிலில் மாற்றம் வரும். பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிங்க. யாராவது திடீர்னு ஓசியில் கூட கூட்டின்னு போவாங்க. என்னடா செல்வி இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காத, நடக்கும். அப்போ அந்த சமயத்தில் பாஸ்போர்ட் இல்லைன்னா சாரி அடுத்த தடவை எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போய்டும். இப்போவே எடுத்து வச்சுக்கோ. போஸ்ட் ஆஃபீஸில் போனாவே பாஸ்போர்ட் வந்துடும் இப்போலாம். ஸோ ஃபாரின் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஃபாரினில் இருக்கவங்களுக்கெல்லாம் அற்புதமாக நடக்கும். ஃபாரினில் இருந்து நீங்கள் அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், இந்த தொழில் பண்ணலாம், அப்படி பண்ணலாம், விருது கிடைக்குமா, அது கிடைக்குமா. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் கொண்டாடப்படக்கூடிய ராசிக்காரர்களாக இந்த 7ல் வரக்கூடிய சனியால், குருவை வீட்டின் வரக்கூடிய சனி பெயர்ச்சியால் வரும். ஆனால் தயவுசெய்து குடும்பத்தை பார்த்துக்கோங்க. பணம் வந்து, சொத்து வந்து, பேர் வந்து, புகழ் வந்து, விருது வந்து, அவார்டு வந்து, குடும்ப பிரச்சனை என்ன பண்ணுங்க? சும்மா வல்லுன்னு குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரை போட்டு நோண்டாதீங்க. இது வரைக்கும் செல்வி சொல்லிட்டாரு, என் மேலே தப்போ தப்பு இல்லையோ மன்னிச்சிரு, நான் இனிமேல் நல்லா இருக்கிறேன்னு மாறிடு. ஆச்சரியமாக இருக்கும். துலாத்துக்கு ரோகஸ்தானம். ரோகஸ்தானம்னா 6ஆம் இடம். ஐயோ ரோகஸ்தானமா, உடனே பயப்படாது. சனி 6ல் வந்தால் தான் விசேஷம். 27 வருஷத்துக்கு அப்புறம் வராரு சனி. அடிச்சு தூக்கிக்குங்க. எங்கே போகணும்? திருநாகேஸ்வரம். திருநாகேஸ்வரத்தில் போய் சரண்டர் ஆகிடுங்க. ராகுவை பார்த்துருங்க, அம்பாவை பார்த்துருங்க. 1 கிலோ பசு நெய், 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயிலில் பாதத்தில் விட்டு அடிச்சா போதும், ஒன்றும் பண்ண வேணாம். இல்லைனா அந்த கோயில் விபூதி குங்குமத்தை அதில் அப்போவே கலந்து எடுத்துன்னு வந்துடுங்க வீட்டுக்கு. அதுதான் பிரசாதம். ரொம்ப அழட்டிக்காதீங்க. என்ன பண்ணணும்? துலாமுக்கு முதுகு கழிவு பாதை கவனமாக தான் இருக்கணும். அதில் கழுத்து, முதுகு எக்ஸசைஸ் பண்ணணும். ஃப்ரோஷன் ஷோல்டர்லாம் வரும், மற்றபடி எதுவுமே இல்லை.
குரு வேறு அனுகூலமாக இருக்கார். பிள்ளைங்க விஷயத்தில் கோபதாபப்படக்கூடாது, பிள்ளைங்களோட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வயிறு சம்மந்தப்பட்ட முதுகு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அனுப்பிக்கணும் ஜாலியாக. ஏன்னா நல்லது. அடுத்த 2.5 வருஷம் வண்டி வாகனம், அசையா சொத்துக்கள், பணவரவு, தொழில் ஏற்றம், சத்ரு நாசம், எதிர்ப்புலேருந்து ஜெயிக்கிறது, வழக்கு ஜெயிக்கிறது, சுபகாரியத்தில் அனுகூலம், ஓடி போனவங்கள்லேருந்து வீட்டுக்கே வர்றது, குடும்பத்தில் தகராறாகி பிரிஞ்சவங்க மீண்டும் ஒன்று சேர்றது, எல்லாம் ஏற்றம் ஏற்படும். கோயில் கட்டுறது, கோயில் திருப்பணிகள் பண்ணுறது, எட்ஸட்ரா எட்ஸட்ரா எட்ஸட்ரா. உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள். அதாவது விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, விவசாயத்துக்கு இடமே இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. சந்தோஷமான விவசாய இடங்கள் கிடைக்கிறது, ஃபார்மிங் பண்ணுறது, மனநிறைவு ஏற்படுவது, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட அந்த மாதிரி போயிட்டு இந்த ஆயுர்வேதிக் சென்டருங்களில் போகிறது, தெய்வ வழிபாடுகளுக்கு போகிறது, நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களுக்கு போகிறது, காசி போகிறது, ராமேஸ்வரம் போகிறது, மகாமகத்துக்கு போகவில்லை, கும்பமேளாவுக்கு போகலைன்னு நினச்சிட்டு அதுக்கு போகிறது, எல்லா யாத்திரையும் கைகூடும். அது அமிர்தமாக இருக்கும். வண்டி ரொம்ப நாளாக 5 வருஷம் 7 வருஷமாக இப்படியே ஓட்டிட்டேனே, இது எப்படி கல்யாணத்துக்கு பார்த்து சலிச்சு போயிடுச்சு, ஜாதகம் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, இந்த குழந்தைக்கு நடக்கலையேன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா, அதெல்லாம் நடக்கும். பிள்ளைகளுடைய விஷயம் அனுகூலம். ஆனால் அபிராமி அந்த அதில் 40, 59, 75 கண்டிப்பாக படிக்கணும். ஏன் படிக்கணும்லாம் அப்புறம் படிக்கணும். அதே சமயம் பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் நல்லா பார்த்துக்கணும் துலாம். அதனால் குலதெய்வ கோயிலுக்கும் கண்டிப்பாக போகணும். அதே போல் பெற்றோர் பெரியோர் பார்த்துக்கிறது இல்லாமல் புதன்கிழமை பசுமாடுக்கு அகத்துக்கீரையை தவிர ஏதாவது ஒரு சாப்பாடு, தவிடு கொடுக்கலாம், புண்ணாக்கு கொடுக்கலாம், கோதுமை கொடுக்கலாம், வெல்லம் கொடுக்கலாம், வேறு கீரை கொடுக்கலாம், வாழைக்காய் கொடுக்கலாம், கத்திரிக்காய் கொடுக்கலாம். பசுமாடு சாப்பிடணும், துப்பிடக்கூடாது. புரியுதா? அதுதான் அதனுடைய முக்கியம். பசுமாடு சந்தோஷமாக சாப்பிடணும். என்னடா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது துப்பிக்கிடக்கூடாது. பசுமாடே துப்பினதான் ஆகிடக்கூடாது, சரித்திரம். அதுபோல் இருந்தால் கண்டிப்பாக துலாத்துக்கு ஓஹோன்னு வரக்கூடிய சனி பயிற்சி. இந்த 2.5 வருஷம் துளாராசிக்காரங்க சுதாரிச்சுக்கலைன்னா அப்புறமா நீங்கள் எப்போ சுதாரித்து என்ன பண்ணி ஒன்றும் நடக்காது. ஸோ தெம்பாருங்க. இந்த நல்ல நேரத்தில் காலையிலேருந்து ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறது, நைட்டு ஒரு படம் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, இன்ஸ்டா போடுறது, இப்படியே இருந்து பொழுது போட்டிங்கன்னா 2.5 வருஷம் ஓடிடும். அப்புறமா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. எல்லா ரிஸ்க்கும் எடுக்கணும், தைரியமாக எடுக்கணும். அதுக்காக போய் திருடக்கூடாது, சட்ட சிக்கல் பண்ணக்கூடாது. சட்டத்துக்கு உட்பட்ட எல்லா ரிஸ்க்கும் எடுங்க, சக்ஸஸ் உங்களுக்கு தான். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு என்ன? பஞ்சம சனி 5ஆம் இடத்தில் வரார். வைத்தீஸ்வரன் கோயில் அதி அற்புதத்தை தரும். வைத்தீஸ்வரன் அப்படியே பிடிச்சிக்குங்க, விட்டுறாதீங்க, அனுகூலமாக ஏற்படும். அந்த கோயிலில் போய் 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணிக்கணும். வயிறு உபத்திரம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ப்ரெஷர் ஏறாமல் பார்த்துக்கணும். எதிரிகள் கொஞ்சம் திடீர்னு பலமாக இருப்பாங்க, நம்ம கூடயே இருந்து பழகணும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் தகராறு வரக்கூடாது. இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 40 வயதை கடந்தால் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும், பண்ணிட்டா நல்லது. திடீர்னு தொழிலில் நீங்களே வேணான்ட்டு ரிசைன்லாம் பண்ணால் நான் பொறுப்பு இல்லை, அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதனால் ஒருத்தர் சகாயத்தை வச்சுக்கணும். ஒருத்தர் சகாயத்தை வச்சுக்கினீங்கன்னா தான் அது நிறைய விஷயத்துக்கு நல்லாயிருக்கும். விருச்சிகத்துக்கு யாராவது உங்களுக்கு அட்வைஸர் இருப்பாங்க, அவங்கள பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கினா நல்லா வரும், அனுகூலம் ஏற்படும், ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும், தைரியம் வரும். எல்லா காரியத்திலும் சுபமாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். முதலீடுகள் வரும், புது வீடு வரும், நிலம் வரும், வண்டி வரும், வாகனம் வரும், எல்லாம் வரும். அதே போல் என்ன வரும்? இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள் இருந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா சால்வ் ஆகிடும். முடிச்சுக்குங்க. 10 வருஷம் 15 வருஷம் இரத்த பந்த உறவுங்களோட இப்படி திரும்பின்னு போவீங்க, அப்படி திரும்பின்னு போவீங்க, அதெல்லாம் சந்தோஷமாயிடும். கை குலுக்கிடுங்க. ஹெல்த்து மட்டும் பார்த்துக்குங்க. வார்த்தை யாருக்கு கொடுத்தாலும் காப்பாற்றிருவீங்க. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, லாபம் ஏற்படும்,
பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் அதிகமாக வரக்கூடிய ராசிக்காரர்களில் விருச்சகம் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட், நம்பிக்கை, புது தொழில், புதிய முயற்சி அதிக அற்புதத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய பண வரவு வரும். புரோக்கரேஜில் இருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக புரோக்கரேஜ் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்லா ஆகும். பிள்ளைகளோட சண்டை வேண்டாம். பிள்ளைங்களை தப்பாக திட்டாதீங்க. நீ பார் எங்கே உருப்பிட போகிறலாம் சொல்லக்கூடாது. நீ பார் வண்டியில் போகிற அடிப்படுவேன்லாம் சொல்லக்கூடாது. அது நடக்கும். நடந்தால் யார் கஷ்டப்படுவா? விருச்சிக ராசிக்காரங்க தான் கஷ்டப்படுவான். இது தேவையா உங்களுக்கு? வேணாம். இந்த அபிராமி அந்தாதி பாட்டு வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கும் 40, 59, 75 படிங்க, விட்டுறாதீங்க. 2.5 வருஷம் படிக்க 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 மெமரி ஆகிடும். வாழ்க்கை ஃபுல்லாக படிக்கலாம். படிங்க ஐயா. ஒரு 3 நிமிஷம் ஆகும். நல்ல தமிழ் தெரியாதவங்களுக்கு 5 நிமிஷம் ஆகும். தமிழ் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டு 1 நிமிஷம் தான். ஜம்முன்னு படிங்க. ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேளுங்க, ஓஹோன்னு ஆகிடும். தைரியம் வரும். மன அழுத்தம்லாம் மாறிடும். சந்திரன் நீச்சம், விருச்சகம், நானே நிறைய சொல்லுவேன் விருச்சகத்தை பற்றி. ஆனால் இப்போ உங்களுக்கு நல்லது வரும். ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும். பெற்றோர் பெரியோருடைய ஹெல்த் மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கினீங்கன்னா போதும். தனுசுக்கு எது? அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனின்னு என்ன அர்த்தம்? 4ல் வராருன்னு அர்த்தம். யார்? சனி பகவான். உங்களுக்கு என்ன கோயில்? உங்களுக்கும் சுக்கிரன் வழிபாடு. கஞ்சனூர் சுக்கிரஸ்தலம் போயிடுங்க, சூப்பராக வேலை செய்யும். தனுசுக்கு என்னென்ன பார்க்கணும்? சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன். ஒரு முழு டெஸ்ட்டு காலையில் எடுத்துருங்க. அதாவது எம்டி ஸ்டமக்கில் எடுப்பாங்கன்னுவாங்க. நல்ல உங்கள் டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் எழுதி கொடுப்பார், போய் எடுத்துருங்க. பெற்றோர் பெரியோருடன் சண்டை வேண்டாம். பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும். கணவனாவுடைய மனைவிக்கு கணவனாக இருந்தால் வெள்ளைக்கொடி காட்டிடும். சமாதானம் பண்ணிக்க. கணவனை கிண்டல் பண்ணுறது, மற்றவங்க முன்னாடி பேசுகிறதெல்லாம் விட்டுடுங்க. உங்கள் கணவரை நீங்கள் தானே. அவர் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக சொல்லுங்கள், அப்படியே கேட்டுருவார். லாபம் ஏற்படும். சுபகாரியங்கள் தடைகள் போயிடும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். நல்ல பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுக்கக்கூடிய ராசியில் யார்? தனுசு வரும். தைரியம் வரும், நம்பிக்கை வரும். உங்கள் துணை அல்லது துணைவியாருக்கு நீங்கள் இருப்பது தான் பக்கபலம். அவங்களுடைய நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் இருந்து தாங்கி பிடிப்பீங்க. அப்புறமா எப்படி அவங்க நன்றியோடு இல்லாமல் இருப்பாங்க? விட்டு கொடுக்காம தாங்குவீங்க. அவங்களுக்காகவே வாழ்வீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். தனுசுடைய அதிபதி யார்? குரு. மீனத்தின் அதிபதி யார்? குரு. உங்கள் வீட்டுக்கு தான், குரு வீட்டுக்கு தான் சனி விருந்தாளியாக வர்றாரு. அப்புறம் உங்களுக்கு எப்படி கெடுதல் பண்ணுவார்? அவ்வளோதான். சூட்சமத்தை கண்டுபிடிச்சிங்க. சும்மா அர்த்தாஷ்டம சனி, 4ல் சனி, நீ இதோட நாசமாக போவேன்லாம் சொல்லுவாங்க. அது ஜோதிடம் கிடையாது. மீனம் யார்? குரு. தனுசு யார்? குரு. குரு தான் அதிபதி உங்களுக்கு. உங்கள் வீட்டுக்கு வராரு விருந்தாளி. யார் வராரு? சனி. அப்போ சொல்லி என் வீட்டுக்கு விருந்தாளி வந்து என்னை வந்து ஏதாவது நோன்னா அடித்து துரத்த மாட்டேன். தைரியமாக இருங்க. பிரமாதமாக வேலை செய்யும். அதோட 26ல் எல்லாம் வந்து அது வேறு லெவலுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. நான் சொன்னப்போ புரியாது. பெரிய லெவலுக்கு அனுகூலம் கிடைக்கும். வாகனம், கௌரவம், உங்கள் துணை அல்லது துணைவியார் பெரிய பொறுப்புகளுக்கு வருவது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது, ஏஜென்சி ஆரம்பிக்கிறது, ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிறது, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது, அனுகூல பிராப்தம், ஜபன் வர்றது, ஆச்சரியமான உண்மைகள் ஏற்படும். ஓகேவா? யாருக்கு? தனுசுக்கு. ஸோ நீங்கள் எங்கே போகணும்? கஞ்சனூர் போகணும். சுக்கிரன் வழிபாடு விட்டுறாதீங்க. பெரிய அளவு மிராக்கள் நடக்கும். மகரத்துக்கு எங்கே வராரு? சனி 3ஆம் இடம். 3ஆம் இடம்னா என்ன? சகாய சனி. எல்லாத்துலேயும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு பண்ணிட்டார். 7.5 சனி மொத்தமாக கிளியரன்ஸ் ஆயிடுச்சு. எப்போ ஆயிடுச்சு? மார்ச் 29லேருந்து 7.5 சனி இல்லைன்னு குதிக்கலாம். என் பொண்டாட்டி ஊருக்கு ஓடி போயிடுச்சுன்ற மாதிரி சனி வந்து என்னை விட்டு ஓடிடுச்சு. தெம்பாக இருக்கலாம். மகரத்துக்கு நரம்பு, பல்லு,
நரம்பு சம்மந்தப்பட்ட பல்லு சம்மந்தப்பட்ட கவனம். வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு வாக்குஸ்தானத்துக்கு வர, வண்டியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்தில் கேது வர, 2ஆம் இடத்துல ராகு வர. ஸோ சனி உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஹெல்ப் பண்ணுவார். தேகாரைக்கும் நரம்பு தான், அந்த நரம்பு கூட கழுத்து முதுகு தான். ஷோல்டரு, முதுகு தண்டுவிடும், கால் மறுத்து போகிறது, தூக்கத்திலே கால் இழுக்கிறது. ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கினா சரியாயிடும். 1 நாள் 2 நாள் ரொம்ப நாளாக இருந்த நோயெல்லாம் தீர்த்துருங்க. போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து சரி பண்ணிவிடுங்க. சும்மா தள்ளி தள்ளி போகாது. அதான் நல்ல நேரம் வந்துடுச்சு. அற்புதமான அமைப்பு. எது? தொழில் டெவலப் ஆகிடும். தொழில் தெரியல, படிப்பு தெரியல, உத்தியோகம் தெரியல, வியாபாரம் தெரியல, என்ன பண்ணுறேன்னு தெரியல, கூச்சமாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் எதிரில் சொல்ல முடியல, சொந்தக்காரங்க எதிரில் சொல்ல முடியல, அதெல்லாம் கவலைப்படாது. நல்ல டிஜிட்டல் பிரிண்டிங்கில் விசிட்டிங் கார்டு போட்டு நீட்டுங்க. கண்டிப்பாக தொழில் கிடைக்கும். கண்டிப்பாக உத்தியோகம் ஏற்றம் ஏற்படும். அடிமை தொழிலில் இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுறேன், 8000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், 10 மணி நேரம் நிற்க வைக்கிறாங்க, தைரியமாக வெளியில் வந்து சாதாரணமாக ஆரம்பிங்க. ஓஹோன்னு இருப்பீங்க. சாதாரண உங்களுக்கு தெரிஞ்ச தொழில், தெரியாத தொழில், யாராவது யூடியூப்பில் சொல்கிற தொழில் கூட ஆரம்பிங்க. வாழ்க்கை மாறும். யோசிச்சுக்கினே இருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. அதில் திருவோண நட்சத்திரம் ரொம்ப யோசிக்கும். தைரியம் எடுங்க, ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுத்தால் ரஸ்க்கு சாப்பிட முடியும். எந்த தொழில், தெரிஞ்ச தொழில், தெரியாத தொழில் எல்லாம் பண்ணுங்க. சூப்பராகிடுவேன். சுபவிரயம் ஏற்படும். வண்டி கிடைக்கும், வாகனம் கிடைக்கும், தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், நலம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் காரிய சித்தி மாலையும் கோளர் பதிகத்தையும் கேட்கணும். கேட்கலன்னா அந்த மன அழுத்தம்லாம் வரும். வண்டியில் வித்தா காட்டவே கூடாது. தலைவலியெல்லாம் வந்தால் டாக்டரை பார்த்துடணும். உடனே நீங்களே 10 போட்டுக்கிறது, அதை போட்டுக்கிறது, இதை போட்டுக்கிறது, நாட்டு வைத்தியம் செய்கிறேன், இந்த வீட்டு வைத்தியம், அதெல்லாம் இல்லை. ஹெல்த்து பார்த்துக்கணும். பெரிய யோகம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதைலாம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். எதில் கவனமாக இருக்கணும்? தூக்கத்தை கெடுத்துக்கக்கூடாது. நிம்மதியாக யாராக இருந்தாலும் மினிமம் 5 மணி நேரம், சின்ன வயசாக இருந்தால் 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும். மகரம் தூங்கினா ஜெயிக்கும், தூங்கலைன்னா தோக்கும். என்கிட்ட வராது. நைட் ஷிஃப்ட் இருக்கட்டும், டே ஷிஃப்ட்டில் தூங்கணும். அந்த டைமிங் வச்சு தூங்கணும். சும்மா ஃபோனை பார்த்துட்டு ஃபோனை அடிச்சுக்கணும், ஃபோன் அடிக்கலையா, மெசேஜே வரலையான்னு, வாட்ஸ்அப்பில் மெசேஜே வரலான்னு கூட தடவி பார்க்கக்கூடிய ராசி யாருன்னா மகரம். பார்த்துக்கு. கும்பத்துக்கு என்ன? பாத சனி. ஏன்? ஜென்மத்திலேருந்து விலகிறார். ஜென்மத்திலேருந்து விலகிறார். கும்பத்துக்கு திங்களூர் சந்திரன் கோயில், திங்களூர்னு இருக்குது. திருக்கடையூர்லேருந்து 10 கிலோமீட்டர் திங்களூர். பசுனை 1 கிலோ, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கி, அந்த விபூதி குங்குமம் நல்லா காய வச்சு பெட்ரூமு, பூஜை ரூமு, உங்கள் பேகு, வண்டி பேகு, ஸ்கூல் பேகு, வண்டி, ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் வச்சுக்கணும். அதே அற்புதமாக இருக்கும். வயிறு மன அழுத்தம் தான். கன்ஃபார்மாக வயிறும் மன அழுத்தம். துணை அல்லது துணைவியாரோட தேகம் இருக்கு. பாதத்தில் தேவையில்லாத பிரச்சனை வருமா, செருப்பு கடிக்கிறதெல்லாம் வருமா, கவனமாக பார்த்துக்கும். வலிக்கு விழுறது, ஸ்கிட்டாக வருது, சும்மா இருக்கும், ஏதோ பந்து மாதிரி இருந்து 8 உதைப்பாங்க, அது பார்த்தா இரும்பாக இருக்கும், ஐயோன்னு காலை பிடிச்சின்னு உட்கார வேண்டியதாகிடும். இந்த நாய்கள் துரத்துறது, நாய்களால் தொந்தரவு வருது, நாய் காலை தொந்துருது, வலிக்கு விழுறது, நாயோட விளையாடுச்சு, அது கடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு வருமா. ஆனால் மற்ற சமயத்தில் என்ன நடக்கும்? எல்லா நல்ல காரியமும் நடக்கும். பிள்ளைகளுடன் சண்டை சச்சரவு கூடாது. பிள்ளைகளோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் ஒரு சின்ன ஜர்க்கு வரும். நீங்கள் தான் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும். நான் இருக்கிறேன்டா மகனே, நான் இருக்கிறேன்டா மகளேன்னு இருக்கணும். அப்படியே தூக்கி நிறுத்தணும். அபிராமி அந்த அதில் 40, 59, 75 படிக்கக்கூடிய ராசியில் கும்பம் வருது. இந்த சனி பயிற்சியில், ராகு கேதுல, குரு பயிற்சியில் வருது. பூர்வ புண்ணிய ஸ்தான தோஷத்துக்கு படிக்கும். புரியுதுங்களா? புதன்கிழமையில் கண்டிப்பாக மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது சாப்பாடு, எலுமிச்சை பழம், ஊறுகாய் கொடுக்கறது விசேஷம். ஆனால் நல்லதெல்லாம் நடக்கும். தைரியம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும், பூரிப்பு ஏற்படும், முகம் ஷைனிங் ஆகிடும், தெம்பாயிடுவீங்க.
எடையெல்லாம் குறைக்கவே முடியலன்னு 10 வருஷமாக போராடி இருப்பீங்க. இந்த சனிப்பயிற்சி வந்து ஒரு 6 மாதத்தில் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ட்ரிம் ஆவீங்க. ஜிம்முக்கு போவீங்க, ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, குதிப்பீங்க, தோப்புக்கரணம் போடுவீங்க, யோகாவில் சர்டிஃபிகேட் வாங்குவீங்க. எல்லா லெவலையும் ஆச்சரியமாக இருக்கும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த அனுகூலம், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், அதிக பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி எல்லாம் ஏற்படும். ஆயில் புல்லிங் பண்ணும். அப்போ நிறைய தெம்பு வரும். காலையில் நல்லெண்ணெய் ஒரு 10 ml போட்டு அந்த ஆயுர்வேதிக் டாக்டர்லாம் சொல்கிறாங்கல்ல, சனி பிரீத்தியம் அது. 20 நிமிஷம் கக்குன்னு சொல்லி துப்பிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கும். எந்த கோயிலுமே வேண்டாம், எந்த இடத்துக்கும் போக வேண்டாம். அபிராமி மட்டும் 3 பாட்டு படிச்சிருங்க, நைட்டுக்குள்ளே படிங்க. குளிக்கிறேன், குளிக்கலை, நான்வெஜ் சாப்பிட்டேன், அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தமாக கிடையாது. தெம்பா இருக்கு. நம்ம உடம்புல என்ன ரத்தம் ஓடுதோ அதுதான். நம்ம உடம்புல ஏற்கனவே நான்வெஜ் கலந்த ரத்தம் ஓடிச்சுன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்லனாலும் அந்த ரத்தம் மாறிடுமா? ஸோ குளியலுக்கும் தெய்வத்துக்கும் சம்மந்தம் இல்லை, மன தூய்மை தான் சம்மந்தம். ஹாப்பியாக இருங்க. பெற்றோர் பெரியோருக்கு அதிகமாக நன்மைகள் வரும். பழைய நட்பு பழைய பகைமை எல்லாம் மறந்துட்டு ஒன்னியொன்னி மதிக்கச்சுங்க. கூடா நட்பு கேடு விளையமா, அதை மட்டும் பார்த்துக்குங்க. யாரை பற்றி ஃபோனில் கூட தப்பாக பேசாது. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க. அதே சமயம் பிள்ளைகளுக்கு எல்லா விதமான நல்லதும் நடக்கணும். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியத்துக்கு குறைவு இருக்காது. சுப வரவுகள், புது வரவுகள், புதிய சந்தானங்கள், குழந்தை பேர், தாத்தா ஆவறது, பாட்டி ஆவறது, இதெல்லாம் நடக்கும். அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வண்டி வாங்குறது, பிள்ளைகளுக்கு செட்டில்மெண்ட் ஆகுறது, பிள்ளைங்க ஃபாரின் போகிறது, பிள்ளைங்க வேறு ஊருக்கு போகிறது, போகிறாதா? வேறு என்ன வேணும்? அனுகூலம், தெம்பு பார்த்துக்கு. நம்ம கடைசி நாயகன் யார்? மீனம். உங்கள் ராசிக்கு தான் சனி வரார். அப்போ என்ன அர்த்தம்? சனி ஒன்றில், ஜென்மத்தில். ஜென்ம சனின்னு பேர். சூரியனார் கோயில் ஓடிடுங்க. கும்பகோணம் ஆடுதுறையில் சூரியனார் கோயில் இருக்கு. நவகிரகத்தில் முக்கியமான கோயில் சூரியனார் கோயில். ஃபஸ்ட்டு அங்கே போய் விநாயகரை கும்பிடுங்க. விநாயகர் தான் முக்கியம். அங்கே விநாயகரை கும்பிட்டுட்டு மற்ற தெய்வத்தை கும்பிடுங்க. விநாயகர் தான் முக்கியம். 1 கிலோ பசு நெய்யோ இல்லை 1/2 கிலோ பசு நெய்யோ 1/4 கிலோ பசு நெய்யோ 100 கிராம் விபூதி 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயிலில் வச்சு எடுத்துக்கங்க. நல்லா காய வச்சிருங்க. இந்த சூரியனார் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோயில் போடும். திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர், மங்களாம்பிகைன்னு இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு சூரியனுக்கு வரணுமா. பிராணத்தை கொடுக்கக்கூடியவர் பிராணநாதேஸ்வரர் ஆடுதுறையில் தான் இருக்கு. ஸோ எடுத்த உடனே சூரியனார் கோயில் போகிறதுக்கு முன்னாடி திருமங்கலக்குடியில் பிராணநாதேஸ்வரர், மங்களாம்பிகை தரிசனம் பண்ணிட்டு சூரியனார் கோயில் 2 கிலோமீட்டர் தான். சூட்சம பரிகாரம். ஜென்மசனி யாருக்கு? மீனத்துக்கு. ஜென்மசனி என்ன பண்ணோம்? வயிறுலேருந்து லிவரு, கிட்னி, கால், பாதம் வரைக்கும் கவனமாக இருக்கணும். எக்ஸசைஸ் பண்ணலன்னா மாட்டினீங்கடா அப்பா. வேர்வை வரணும். எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் முடியாதுன்னா உட்கார்ந்த இடத்துல எவ்வளோ எக்ஸசைஸ் தான் இப்போ யூடியூப்பில் கற்றுக் கொடுக்குறாங்கல்ல. மனசு இருந்தால் மார்க் இருக்கு. செல்ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தியானத்தில் இருக்கும். கண்டிப்பாக ஷோல்டரெல்லாம் உட்கார்ந்த இடத்துல சுத்தணுமா. கை நீட்டுறது, கால் நீட்டுறது, சிம்பிள் எக்ஸசைஸாவது பண்ணணும். 50 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு செம்மையாக பண்ணணுமா. என்ன வரும்? தொழில் வரும். 7.5 சனியில் கல்யாணம் நடக்கும். ஜென்ம சனியில் எல்லாமே நடக்கும். சோம்பல் இல்லாமல் இருக்கணும். சும்மா சுருண்டு படுத்தக்கூடாது. இடது பக்கம் சுருண்டுக்கிறது, வலது பக்கம் சுருண்டுக்கிறது, யாராவது வந்து பெட்ஷீட்டை மூடிக்கிறது, ஏதாவது கோச்சிக்கின்னு ரூமுக்குள்ளே கதவை சாத்திக்கிறது, இதெல்லாம் கூடவே கூடாது. தெம்பாக இருக்கணுமா. ராகு வேற விலகுது. திடீர் அதிர்ஷ்டம் வரும். லாட்ரி டிக்கெட்லாம் வாங்கணுமா ஜென்ம சனியில். லாட்ரி சீட்லாம் அடிக்குமா. அடிச்சா கொஞ்சம் எங்களுக்கும் ஷேர் அனுப்புங்க. புரியுதா? அந்த அளவுக்கு வருமா லக்கு. விடுபட்ட தெய்வ வழிபாடுகள்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வீங்களாம். ஃபாரின் போனோம், அது போனோம், எனக்கு வரவே இல்லை, விசா கிடைக்கல, அது கிடைக்கல. ட்ரம்ப்பே எல்லா கார்டும் பேன் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்குமா. புரியுதா? பிரசிடென்ட் போட்டாலும் அந்த ஆர்டர் மாறுமா ஜென்ம சனியில். ஆச்சரியமாக இருக்குல்ல. வேறு நாட்டுக்கு போகிறது, வேறு நாட்டுக்கு செட்டில் ஆகுறது, முதலாளிங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாகிறது, தொழிலதிபர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாகிறது,
அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் ஏற்படுவது, டே கேர் சர்ஜரி பண்ணிக்கிறது, ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலேருந்து ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்து இந்த நோயை கிளியர் பண்ணிக்கிறது. அப்பாடான்னு 10 வருஷம் 20 வருஷமாக இந்த பிரச்சனையில் இருந்தனே இப்போ தான் விமோசனம் வந்து தான் ஜென்மசனியில் வரக்கூடிய சனி எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கும். அதே சமயம் யாரை பார்த்துக்கணும்? இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், தாயார் தந்தையாருடைய தேகாரக்கெல்லாம் நல்ல கவனமாக பார்த்துக்கணும். செவ்வாய்க்கிழமை பசுமாடுக்கு அகத்திக்கீரையை தவிர ஏதாவது கொடுக்கணும். இன்னும் அகத்திக்கீரை, காய்கறி கொடுக்கறது, கத்திரிக்காயெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லதான். ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாங்கலை போடுறது, ஆஞ்சநேயருக்கு கோயிலில் நடக்கக்கூடிய புளியோதரைகளுக்கெல்லாம் அன்னதானத்துக்கெல்லாம் உதவி செய்வது, மிளகு வாங்கி கொடுப்பது கோயிலுங்களுக்கு, வெண்பொங்கலுக்கு, இதெல்லாம் விசேஷமாக வெண்பொங்கலுக்கு மிளகு சீரகம் பண்ணி பாருங்க. விதவிதமான அமைப்பாக இருக்கும். தைரியமாக இருங்க. ஜென்மசனியில் வண்டியில் வித்த காட்டக்கூடாது. உயரமான இடங்கள் ஸ்டைலாக ரஜினி ஸ்டைலில் ஃபோன் பேசிக்கின்னு படிக்கட்டில் இறங்குறதெல்லாம் கூடாது. ஸ்கிட் ஆகும். செருப்பெல்லாம் ஜாக்கிரதையாக போடணும், பார்த்துக்கங்க. புரியுதா? முதுகு தண்டோட வயிறு, சாதாரண சிம்பிள் எக்ஸசைஸ். முடிஞ்சால் சூரிய நமஸ்காரம் ஒரு முறை பண்ணுங்க ஐயா. ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன், கபாலபாதி. ஹெல்த்து தான். ஹெல்த்தை நோன்றதுல தான் சனி ரெடியாக இருப்பான். மற்றபடி மற்ற கிரகம்லாம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. 7.5 சனியில் கோயிலெலாம் கட்டுவீங்க சிலர். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தலைவராக இருப்பீங்க. அறநிலைத்துறையிலேருந்து திடீர்னு உங்களை அறங்காவலர் குழுவில் போட்டுருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். சேகர்பாபு சாருக்கு எப்படி உங்களை தெரியுதுன்னு தெரியாது, தேடி பிடிப்பார். யார்? மீனராசிக்காரங்களை. ஜென்மசனியில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் நடக்கும். ஆச்சரியமான அமைப்புகள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 2.5 ஆண்டு காலத்திற்காக வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியான 29/3/2025 திருக்கணிதத்தின்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சிக்கு உண்டான பலன்களும் எளிய பரிகாரங்களையும் பார்த்தோம். இந்த எளிய தெய்வ வழிபாட்டு முறைகள் ஒரு 6 மாதத்திற்குள்ளாக அந்த கோயிலுக்கு சென்று அந்த விபூதி குங்குமத்தை எடுத்துட்டு கொண்டு வந்து வீட்டில் வைத்து தினமும் உபயோகப்படுத்தி வருவதும், மந்திர ஜபங்கள், உச்சாடனை, உடற்பயிற்சியெல்லாம் செய்வதன் மூலியமாக எல்லா நலத்தையும், எல்லா வளத்தையும், எல்லா சந்தோஷத்தையும், அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் சாணக்கியா குரு சாணக்கியா நேயர்கள் பெற வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.